அமெரிக்க போர்க்கப்பலை நெருங்கிய ஈரான் ட்ரோன். மத்திய கிழக்கில் பதற்றம். ஈரான் போர் ஒத்திகை முயற்சி தீவிரம். அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து போடவில்லை எனில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். ஈரானிடம் அணுசக்தி தொழில்நுட்பம் இருக்கின்றது. இதனை மின்சாரம் தயாரிக்க அந்நாடு பயன்படுத்தி வருகின்றது. இருப்பினும் அமெரிக்கா போன்ற நாடுகளால் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ள இந்த தொழில்நுட்பத்தை தனது பாதுகாப்பிற்கு பயன்படுத்த யோசித்து வருகின்றது. இந்த யோசனைதான் அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை. இதனால் அமெரிக்கா ஏராளமான போர் விமானங்கள் மற்றும் போர் கப்பல்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் குவித்துள்ளது. இவை அனைத்தும் ஈரானை குறிவைத்து ஆங்காங்கே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அரபிக்கடலின் சர்வதேச கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை நோக்கி அச்சுறுத்தக்கூடிய வகையில் வந்த ஈரானின் ஷாஹித் 139 ட்ரோனை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளது. அமெரிக்கா தரப்போ தங்களின் தற்காப்பிற்காக ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ள நிலையில் ஈரான் செய்தி நிறுவனங்கள் ட்ரோன் மாயமாகியுள்ளதாக கூறியுள்ளது. இரண்டும் வெவ்வேறு தகவல்களை கூறியிருக்கும் நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. இதற்கு பதிலடியாக ஓமனுக்கும் இடையிலான ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஈரான் போர் பயிற்சி செய்யவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது எப்படிப்பட்ட போர் பயிற்சி என்ற விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை.